அறிவோம் ஆன்மீக நாமம் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்னைக்கு தை 2ஆம் நாள் மாட்டுப்பொங்கல் பற்றியும் தை 3ஆம் நாள் காணும் பொங்கல் பற்றியும் தெரிஞ்சுக்கலாமா? தை 2ஆம் நாள் மாட்டுப்பொங்கல் உழவுக்கு உபயோகமாக இருக்கிறது மாடுகள் தான். கோமாதா அன்னைக்கு நிறைய கோயில்களில் கோபூஜை செய்வாங்க. கிராமத்தில் உள்ள மாட்டு தொழுவங்களை சுத்தம் பண்ணி மாடுகளை விதவிதமாக அலங்காரம் பண்ணி மாலையெல்லாம் போட்டு வீடுகளுக்கு அழைச்சிட்டு போவாங்க. கால்நடைகள் செழிப்பாக வளர வேணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுற நாள் அந்த நாள். அன்னைக்கு பொங்கல் வச்சு பசுமாடுகளை வழிபட்டு சக்கரை பொங்கல் செய்து பசுமாடுகளுக்கு படைப்பாங்க. ஒரு சிலர் முன்னோர்கள் வழிபாடு செய்கிற வழக்கத்தையும் வச்சுருக்காங்க மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு. அடுத்தது தை 3ஆம் நாள் உழவர் திருநாள் காணும் பொங்கல். பொங்கல் பண்டிகையின் நிறைவாக கொண்டாடப்படும் காணும் பொங்கல் திருநாள் அன்னைக்கு அது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா ஒற்றுமையை வலியுறுத்துகிற ஒரு பண்டிகை. இந்த பண்டிகை அன்னைக்கு பொங்கல் செஞ்சு குலதெய்வத்துக்கு படைச்சு வீட்டில் திருமண வயதில் இருக்கும் பெண்கள் ஆண்கள் விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும் அப்படின்னு செய்வாங்க. கிராமங்கள் இருந்தாங்க அப்படின்னா குலதெய்வ கோயிலுக்கு போய் அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாத்தையும் அவங்க வர சொல்லி பொங்கல் வச்சு எல்லாருமே ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டு அவங்களுடைய அன்பை பரிமாறிக்கிறாங்க. இளம் வயதினர்கள் தங்களுடைய உறவினர்கள் வீட்டுக்கு சென்று பெரியவர்களை பார்த்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க. ஊரில் உள்ள இளம் பெண்கள் அவங்களோட வீட்டில் இருக்கிற பொங்கல்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு கூடி எல்லாருமே ஆடி பாடி மகிழ்ந்து உண்பார்கள். உழவர் திருநாள் நாம் சாப்பிடும் உணவிற்கு பின்னால் இருப்பது உழவர்கள். அவர்களுக்கு நன்றி செய்யும் பொருட்டு கொண்டாடுவதே உழவர் திருநாள். இதுதான் 4 நாட்கள் போகி பொங்கல், தை திருநாள், சூரிய பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல். இந்த மாதிரி 4 நாட்கள் நம்ம பொங்கலை அழகாக கொண்டாடுறோம். நீங்களும் உங்களுடைய வீடுகளில் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுங்க. அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி.